வணக்கம் லக்கீஸ். நம்மக்கிட்ட மைக் இல்லை, லைட் இல்லை, டீசல் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. வாய் இருந்தால் போதும், கண்டென்ட் க்ரியேஷன் ரெடி. இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ, ஒய் கண்டென்ட் க்ரியேஷன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ரைட் பிளேஸ் ப்ரோ. வெல்கம் டு லக்கி நம்பர் 12 யூடியூப் சேனல். கண்டென்ட்குள்ளே போயிடலாமா? பீப்புள் சொல்கிறாங்க கண்டென்ட் க்ரியேஷன்னா வீடியோ போடுறதுன்னு. ஆனால் நான் சொல்கிறேன் கண்டென்ட் க்ரியேஷன்னா உங்களோட லைஃப், உங்களோட குரல், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறது தான் கண்டென்ட் க்ரியேஷன். உங்களோட ரீல்ஸை பார்த்துட்டு ஒருத்தர் ஸ்மைல் பண்ணுவார், உங்களோட வ்ளாகை பார்த்துட்டு ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆவார், உங்களோட ஸ்டோரியோட ஒருத்தர் ரிலேட் ஆவார். தட்ஸ் ரியல் கண்டென்ட் ப்ரோ. கண்டென்ட் க்ரியேஷன்னா ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறது தான். ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தால் போதும், தட்ஸ் எனஃப். ஆனால் கண்டென்ட் க்ரியேஷனில் ஒரு தடங்கள் இருக்குது. நம்மளெல்லாம் யார் பார்ப்பா? நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். முக்கியமாக நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அது எனக்கு இருந்துச்சு. நான் 10th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் ஆரம்பிக்கல. ஏன்னா நம்மளை பார்த்து யாராவது சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் 12th பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் கண்டென்ட் க்ரியேஷன், நம்ம சேனல் லக்கி நம்பர் 12 அப்படிங்கிற பேரில். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் க்ரியேஷன் பிடிச்சிருக்குன்னா, உங்கள் கையில் மொபைல் இருக்குது அப்படின்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களை பார்த்து சிரிச்சிருவாங்கன்னு மட்டும் யாரையும் பார்த்து பயப்படாதீங்க. அப்படியே சிரித்தாலும் சிரிக்கட்டும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டென்ட் க்ரியேஷன், நீங்கள் பண்ணுங்கள். ஃபேஸிங் ஃபியர், ஹேட்டர்ஸ் அண்ட் செல்ஃப் டவுட். மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு இருக்க காமனான ப்ராப்ளம் இதுவாக தான் இருக்கும். தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வருவாங்க, சரியான வியூஸ் போகாது, லைக்ஸ் வராது, கமெண்ட்ஸ் வராது. இது எல்லாமே கண்டென்ட் க்ரியேஷனில் ஒரு பார்ட்டு தான் ப்ரோ. வியூஸை பற்றி யோசிக்காமல் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் வரும் ப்ரோ, ஒரு அன்னோன் பர்சன் வந்துட்டு உங்கள் ஓல்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுவார், ப்ரோ உங்களோட வீடியோஸை பார்த்து என்னோடய லைஃபோட பாயிண்ட் ஆஃப் வியூவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களோட வீடியோஸை பார்த்து என்னோடய வாழ்க்கையோட கண்ணோட்டமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். தட் ஃபீல்ஸ் கிரேட் ப்ரோ. சரி ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். நம்ம லக்கி நம்பர் 12 யூடியூப் சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் கண்டென்ட்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே வரும் ப்ரோ. மோட்டிவேஷன் கண்டென்ட்ஸ் வரும், 2K ஹார்ஷ் ரியாலிட்டிஸ் கண்டென்ட்ஸ் வரும், செல்ஃப் க்ரோத் கண்டென்ட்ஸ் வரும், ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வரும். சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ, நம்ம A to D நந்தா ப்ரோ இருக்கார்ல, சோல்ஜர்ஸ். Hi soldiers. Hi soldiers. Hi soldiers. Hi soldiers. 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 யாராவது சோல்ஜர்ஸ் இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு தெரியும். நம்ம A to D நந்தா ப்ரோ இருக்க மாதிரி அவர் சொன்ன மாதிரி தான் ஹெல்த், வெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப், இந்த 3 ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டு வரும் ப்ரோ. ஆனால் இந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டான வேலை தான் உங்களுக்கு கன்வே பண்ணுற மாதிரி நான் வீடியோஸ் ரெடி பண்ணுவேன். எப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு இப்போ சிம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் ப்ரோ. எப்படின்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம்ல, அங்கே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ஸ் வருவாங்க. ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே வாசிச்சு விட்டு போயிடுவாங்க, இல்லை இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே ஸ்டோரியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு நடுவில் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அப்சல்யூட்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சது அந்த ஸ்டாஃபாக தான் இருப்பாங்க. அந்த நடுவில் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பே அங்கே இருக்காது. அந்த மாதிரி தான் ப்ரோ நானும் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம பீப்புள்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. நானே இப்போ ஒரு வீடியோ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களே, ஃபுல்லாக கண்டென்ட் பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீடியோஸ் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் அதில் கண்டென்ட் இருக்கும், ரொம்ப வேல்யூபிளான கண்டென்ட்டே இருந்தாலும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா நடுவில் என்டர்டைன்மெண்ட்டே இருக்காது, ரொம்ப போரிங்காக போகும். அதனால் நம்ம சேனலில் வர வீடியோஸ், மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது நடுவில் இருக்கும். நடுவில் மீம்ஸும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ரோ, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய ஒப்பீனியனையும் என்னோடய கன்க்ளூஷனையும் சொல்லிக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்கில் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரெக்கார்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள்கிட்ட அந்த ஸ்கில்லு வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது, அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்கள் ஸ்கில் வேஸ்ட்டு தான் ப்ரோ. உண்மையை சொல்லணும்னா உங்கள் ஸ்கில் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குன்னா
ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரெக்கார்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள்.